எனக்கு அன்பான நியோமேக்ஸ் மூத்த குடிமக்கள் மற்றும் இளைய குடிமக்கள் முதலீட்டாளர்கள் நலச்சங்கங்களின் உறுப்பினர்களே மற்றும் நமது ஜேக் கூட்டமைப்பின் அங்கத்தினர்களே மற்றும் இந்த நிறுவனத்தில் முதலீடு செய்துவிட்டு தீர்வுக்காக காத்திருப்போரே உங்கள் அத்தனை பேருக்கும் நியோமேக்ஸ் மூத்த குடிமக்கள் சங்கத்தின் தலைவராகிய சுந்தர் தியாகராஜன் மற்றும் செயலாளராகிய ராமகிருஷ்ணன் இருவரின் பணிவான காலை வணக்கங்கள். சார் வணக்கம் சார். சார் நேற்று கோர்ட்டு நிகழ்வுகள் நான் கவனிக்க முடியாமல் போச்சு. நான் கொஞ்சம் வெளியில் வேலையாக போயிட்டேன், டவுனுக்கு வரைக்கும் போயிருந்தேன். நீங்கள் தான் ஃபுல்லாக கேட்டீங்க. அது சம்மந்தமாக நேற்றே நம்ம வீடியோ பதிவிட்டு நம்ம போட வேண்டியது. சில விஷயங்கள் எம்எஸ்டிசி விஷயமாக சில விஷயங்களை சேர்த்து பேச வேண்டியிருக்கனால நம்ம இப்போ பேசுவோம். முதல்ல சுருக்கமாக நேற்று என்ன நிகழ்வு நடந்ததுங்கிறது சுருக்கமாக நம்ம சங்க உறுப்பினருக்கு சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக சொல்கிறேன் சார். இப்போ நேற்று சரியாக 10:30 மணிக்கு வழக்கு நம்ம பரத சக்கரவர்த்தி நீதியரசர் அவர் முன்னிலையில் ஆரம்பமான உடனேயே முதல்லையே அவர் என்ன கேட்டார்னு சொன்னாக்கா ரெஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தமாக தான் கேட்டார். எத்தனை பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இந்த எம்எஸ்டிசி இணையதளத்தில்னு கேட்டார். அதுக்கு அவங்க குறிப்பாக இத்தனை நம்பர்ஸ்னு சொல்ல முடியலை அவங்களால. ஒரு 50 அல்லது 100 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எக்ஸாக்டாக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, புகார் கொடுத்தவங்க, அதாவது பாதிக்கப்பட்டவங்க தரப்புலேருந்து விக்டிம்ஸ் ஒரு 53 52 இருக்கும். வெளியிலேருந்து ஒரு 150க்குள்ளே தான் சார் இருக்கும் அப்படின்னா. இல்லை மாறி வயசா, அதாவது பாதிக்கப்பட்டவங்க 150 பேரும் ஒரு 50 பேரும் வெளியிலேருந்து அப்படிங்கிற மாதிரி சொன்னார்னு. இல்லை, விக்டிம்ஸ் 50 பேருக்குள்ள தான் இருக்கு அப்படிங்கிறத சொன்னார். வெளியிலேருந்து தான் 150 சொன்னாங்க. சரி சரி. அதை நீதியரசு எக்ஸாக்டாக எத்தனை இருக்கும் அப்படிங்கிறது இல்லை இது நோட் சார். வெளியிலேருந்து இருந்தவங்களும் கூட அதுக்கு புகார் கொடுக்காம இருப்பாங்க, அவங்களும் நிறுவனத்தை முதலீடு செய்தவங்களா இருப்பாங்க. ஸோ ஆக வெளியால் தேர்ட் பர்சன் யாரும் வந்த மாதிரி தெரியல. இந்த முதலீடு பண்ணவங்களே புகார் கொடுத்தவங்க புகார் கொடுக்காங்கன்னு 2 பிரிவாக புகார் கொடுத்தா அது அர்த்தமாக எடுத்துக்கலாம். இவங்க எல்லாமே பாதிக்கப்பட்டவங்க உள்ளதான் இருக்கிறாங்க. ஆமாம், அப்படிங்கிறத ஒரு 200க்குள்ளே தான் சார் இருக்கும் அப்படிங்கிறத அவர் 200 எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன ஃபீல் பண்ணாருன்னா, 10,000க்கும் மேற்பட்ட பிளாட்டுகள் 10,138 பிளாட் இருக்குது. இப்போ ஒரு 200 பேர் தான் பண்ணியிருக்காங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. அநேகமாக நம்ம மக்கள் கடைசி நேரத்தில் தான் பண்ணுவாங்க அப்படிங்கிறத அவரே சொன்னார். கடைசி நேரத்தில் தான் பண்ணுவாங்க. அது ரஷ் பண்ணும்போது சாஃப்ட்வேரே கிராஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி பண்ணக்கூடாது. எல்லாம் இப்போயே கலந்துக்குங்க ஏலத்தில்னு சொல்லிட்டு எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணுங்க, அப்போ தான் சரியாக இருக்குங்கிறதே அவரே சொல்லிட்டாரு. இப்போ இப்படி போயிட்டுருக்குன்னு சொன்னாக்கா ரெஜிஸ்டர் கண்டிப்பாக பண்ணி ஆகணுங்கிறத அவரும் வலியுறுத்தி இருக்கிறாரு. ஏன் சொன்னால் ரிஜிஸ்டர் பண்ணால் தான் ஏலத்தில் கலந்துக்க முடியும். அப்படி ஏலத்தில் கலந்துக்கலன்னா கூட நமக்கு பிளாட்டாக அவங்க கொடுக்கும்போது இந்த ரெஜிஸ்டர்ஸ் மூலமாக தான் அவங்க அலாட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. பாண்டுக்கு லேண்டா. ஆமாம், பாண்டுக்கு லேண்டான்னு அப்படி சொல்லக்கூடிய நேரம் வரும்போது கூட இந்த எம்எஸ்டிசி வழியாக நமக்கு கிடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் எல்லாரும் மக்களும் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ முன்னாடியே சொல்லிட்டோம், ஒரு வாரத்துக்கு முன்னுக்கே. ஆனால் நேற்றுக்கு இதை கேட்டுட்டு நீதியரசர் சொன்னதுக்கு அப்புறம் தான் சில சங்கங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம சங்கம் முன்னெச்சரிக்கையாக இது என்ன நடக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம முன்னாடியே சொல்கிறோம், குறிப்பிட்டு நம்ம சொல்லிட்டோம். அதனால் நம்ம சங்கம் கரெக்டாக நம்ம சங்கம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். முதலீட்டாளர்களுக்கும் இதை தீர்வை நோக்கி போய் நம்ம அதை வாங்கி கொடுக்கணுங்கிற நோக்கத்தில் தான் நம்ம முன்னாடியே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு சிலர் அதை புரிஞ்சிக்காமல் எதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற கேள்வியும் நம்மகிட்ட கேட்குறாங்க. அந்த சங்கம் ஆளுங்களும் பண்ணாமல் இருக்கிறாங்க. ஆனால் நேற்று நீதியரசர் சொன்னதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டு ஒரு சங்கம் சில பெரிய சங்கம் அவங்க நேற்று எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. நண்பர்களே, நீங்கள் புரிஞ்சுக்கணும், நமக்கு இடமா கிடைக்கணும்னா ரிஜிஸ்டர் பண்ணி தான் ஆகணும், பணமாக கிடைக்கணும்னாலும் ரிஜிஸ்டர் பண்ணி தான் ஆகணும். அப்போ நம்ம முன்னாடியே ரிஜிஸ்டர் பண்ணோம்னா நீதியரசருக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும். ஏன்னு சொன்னால் நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க, அப்போ இடமா வாங்குறதுக்கும் தயாராகிட்டாங்க, ஏலம் எடுக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க. அப்படிங்கிற ஒரு இதில் அடுத்த கட்டத்துக்கு அவர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ குறுக்கிடுக்கு மன்னிக்கணும், சொல்லுங்கள். பணமாக எப்படி சார் கொடுக்க முடியும்? ஏலத்துக்கு போகணும் சார். முதல்ல ஏலத்துக்கு போனால் தான் பலதும் கொடுக்க முடியும். இப்போ தேர்ட் பர்சன் ஏலம் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு நல்ல விலைக்கு போச்சுனாக்கா நம்ம லாபம் கிடைக்கும். நமக்கு இப்போ ஃபஸ்ட்டு தவணையாக ஏதோ ஒரு பிரச்சனை பிரித்து கொடுப்பாரு. ஏலம் போகலைனாக்கா யாருக்குமே பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் நம்ம பாண்டுக்கு லேண்டாக கொடுத்தா இன்னொரு வழி இருக்குது சார். பாண்டுக்கு லேண்டாக கொடுத்தாங்கன்னா இப்போ எனக்கு 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு பாண்டு வச்சுருக்கேன்னு வச்சுங்க சார். நான் ஒரு 12 லட்சத்துக்கு ஒரு பிளாட் எடுக்கிறேன், இல்லை 20 லட்சத்துக்கு ஒரு பிளாட்டை நான் எடுக்கிறேன்னு வச்சுங்களேன். ஒரு தேனி பகுதியோ அல்லது மொரை சிட்டிக்குள்ளாரையோ இல்லை மதுரைக்கு கோர்ட்டுக்கு பின்னாடி ஏதோ ஒரு எடுக்கணும் போது பேலன்ஸ் அமௌண்ட் கட்டலாம். 10 லட்சம் தான் பாண்டு வச்சுருக்கேன், பேலன்ஸ் அமௌண்ட் கட்டுறேன் பார்த்தீங்களா? அதை 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் போட்டவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் நான் 2C போட்டிருக்கேன், எனக்கு பணமாக தான் வேணும்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தா அது எல்லாருமே கடப்பில் போட்ட மாதிரி ஆயிடும்.
உண்மைதான் இல்லையா சார்? நான் சொல்ல ரைட்டு தானே? கரெக்ட். நீங்க சொல்றது 100% கரெக்ட். ஆனா எல்லாருமே நம்ம வந்து புகார் கொடுத்தவங்க, அதுல பாதிக்கப்பட்டவங்க ஏலம் எடுத்தா ஃபுல் அமௌண்ட்டையும் கட்டணும்னு சொல்லி இருக்கிறனால நம்ம ஏலம் அவங்க எடுக்க வந்து ஏலம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. அப்ப அவங்களுக்கு பாண்டுக்கு லேண்டு தான் நம்ம வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிற நிலைக்கு வந்துட்டாருன்னா, அப்ப நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கிறது ஈஸியா நம்ம வந்து நம்ம பாண்டுக்கு லேண்டை வாங்கிட்டு போயிடலாம். அதை தான் அவர் திங்க் பண்ணி வச்சிருக்கிறாருன்னு எங்கள் சங்கத்துக்கும் தோணுது, எங்களுக்கும் தோணுது. இதை புரிஞ்சிக்காம சிலர் வந்து ரிஜிஸ்டரே பண்ண வேணாம், வீட்டில் உட்காந்துருங்க பணம் வந்துரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது நியாயமே கிடையாது. நீதியரசரும் அதை வந்து புரிஞ்சுக்கிட்டாரு. அது வந்து நீதிமன்ற அவமதிப்பு இல்லையா சார்? நீதியரசர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கிறாரு. ஒரு யூடியூபரு கோயில்பட்டியை சேர்ந்த ஒரு நபர் எங்களெல்லாம் வம்புழுத்த ஆள், ஆரம்பத்தில் எங்களெல்லாம் வந்து ரொம்ப கொலை மிரட்டல் கொடுத்த ஒரு நபர் வந்து நீங்கள் சும்மா இருங்க ரிஜிஸ்டர் பண்ணாதீங்கன்னு சொல்கிறானே, நீதிமன்றம் அவமதிப்பு இல்லையா சார்? அவன் பேசுறது யூடியூப்லேயே பேசிகிட்டு இருக்கிறான் உட்காந்து. நீங்கள் பண்ணாதீங்கன்னா அவனுக்கு வந்து பொழப்பு நடத்தணுங்க, அவனுக்கு பொழப்பு நடத்தணும். அவன் யூடியூப் மூலமாக நிறைய சம்பாதிச்சிட்டு இருந்தான். நான் உங்களுக்கு பல முறை சொல்லிட்டேன், அவனுடைய யூடியூப் சேனல் பார்க்காதீங்க, அன்சப்ஸ்கிரைப் பண்ணி வெளியே வந்துருங்கன்னு சொல்லியிருந்தேன். அவன் உங்களை ஏமாற்றி சம்பாதிச்சிட்டு இருக்கிறான், இடைத்தரகர் மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். அவன் வந்து நீதிமன்ற அவமதிப்பு மாதிரி நீதியரசர் வந்து நேற்றே சொல்லிட்டாரு ரிஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. இவன் வந்து பண்ண வேணாம், நீங்கள் வீட்டில் சும்மா இருங்க ரிஜிஸ்டர் பண்ணாதீங்கன்றான். அப்போ அவனுடைய நோக்கம் என்ன? இந்த வழக்கு வந்து 20 வருஷம் 30 வருஷம் ஆகணும், 15 வருஷத்துக்கு மேலே போனால் தான் அவன் 15 வருஷம் உயிரோடு போய் சம்பாதிச்சுட்டு இருக்கலாம் நினைக்கிறேன் இதை வச்சு. ஏன்னா அவனுக்கு வேறு வழக்கு கிடையாது, அவனுக்கு வேறு வழக்கே கிடையாது. அவனை தேடி யாரும் வழக்குக்குன்னு போகிறதில்ல. இப்படி கட்ட பஞ்சாயத்து பண்ணி அவன் சம்பாதிச்சுட்டு இருக்கிறான். அதனால் தோழர்களை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. ஆனால் ஒரு விஷயம் சார், நீதியரசர் என்ன சொன்னார்னா, நம்ம கோர்ட்டில் வந்து நம்ம போன மாதம் நம்ம சென்னையில் போய் பேசணும் இல்லையா, அப்போ என்ன சொன்னார்னாக்கா, உங்கள்கிட்ட பணமே வாங்காமல், நான் சொன்னேன் எல்லா பணத்தையும் போட்டாச்சு சார், இல்லை எங்கள்கிட்ட காசே இல்லை, எல்லாருமே ஓய்வூதிய பணத்தெல்லாம் போட்டுட்டு இருக்கோம், எங்களுக்கு காசு இல்லை, நீங்கள் காசை கட்டி எடுக்க சொல்லணும்னா எங்களால் முடியாது சார் சொன்னப்போ அவர் வார்த்தை சொன்ன ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் அப்படியே பாண்டுக்கு உங்கள்கிட்ட பணத்தை வாங்காமலே உங்கள் பாண்டுக்கு லேண்டை கொடுக்க நான் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், மைண்டில் வச்சிருக்கேன்னு சொன்னார் இல்லையா? அப்போ அந்த மைண்டில் வச்சிருக்கிறனால தான் அவர் என்ன சொல்றாரு, நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணுங்கிறாரு. ரிஜிஸ்டர் பண்ணாதான் நீங்கள் எம்எஸ்சிசி வழியாக தான் நீங்கள் பாண்டுக்கு லேண்டாக வாங்க முடியுங்கிற கண்டிஷன் வந்ததுன்னா, இப்போ வந்து 11,138 11138 11,138 பிளாட் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ அடுத்து இன்னொரு 10,000 பிளாட்டு கம்பெனிக்காரங்க நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கி நாங்கள் அதையும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 21,138 பிளாட்டு வந்து எடுக்கணுனாக்கா அட்லீஸ்ட் ஆளுக்கு ஒரு பிளாட்டு கொடுக்கணுன்னா கூட நீங்கள் இப்போ 20,000 பேர் அட்லீஸ்ட் 21,000 பேர் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் இல்லையா? எனக்கு என்னென்னா அந்த யூடியூபர் சொல்கிற மாதிரி வீட்டில் படுத்துக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு பணமும் கிடைக்காது, லேண்டும் கிடைக்காது, எல்லாத்துக்குமே பட்ட நாமம் ஆகிட்டு இதை வந்து முழு எஸ்ஓபி ஃபாலோ பண்ணி 20 வருஷத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. அதுக்காக தான் அந்த யூடியூபர் வந்து அந்த வழக்கறிஞர் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா சார், நிச்சயமா சார். பகிரங்கமா அதாவது நீதியரசரே வந்து இதுல எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஆனா இவரு நேத்து வீடியோல கூட பேசுறாரு என்னன்னா, நீங்க புகார் கொடுத்துட்டீங்கல்ல, பேசாம வீட்டுல உட்காந்துருங்க. அதான் தூண்டி விடுறா சார், நீங்க பணமா கேளுங்கன்னு தூண்டி விட்டுட்டு இருக்கிறான். பணம் ஐயா, பணம் வேணுங்கிறது எங்களுக்கு ஆட்சேபனே கிடையாது. இப்போ நான் எனக்கு 64 வயசு, சாருக்கு 66 வயசு. எங்களுக்கு பணம் வேணாம் நாங்கள் நினைப்போமா? எங்கள் கரும்பு தின்றதுக்கு கூலியான்னு கேட்பாங்க, பணம் கேட்குறதுக்கு என்னங்க எங்களுக்கு என்னங்க வருத்தமா? ஏலத்துக்கு போகலன்னா தான் கேட்குறோம் நம்ம. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஏலமே நல்லபடியாக போயிட்டு, இப்போ முதல் ஏலம் வந்து என்ன சார், போடி ரிசார்ட் பக்கத்தில் உள்ள இடமா, அருமையான இடம், அது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். அதுவே போகலன்னு வச்சுங்களேன், அடுத்த நீதியரசர் என்ன பண்ணுவார், அடுத்த ஸ்டாண்டுக்கு போவார். அடுத்த ஸ்டாண்டுக்கு போகணுன்னாக்கா நாம் தயாராக இருக்கிறோம் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி சொன்னாதான் அவர் வந்து மேலே சொல்லி கவர்மெண்ட்டிட்ட சொல்லி இவங்களுக்கு லேண்டாக கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அவர் முடிவெடுக்க முடியும். இப்போ நாமளும் கம்முன்னு இருந்துட்டோம், ஏலத்துக்கு போனால் என்ன ஆகுங்க? அது நாம் எடுக்கிறவங்க தெரியப்படுத்துறாங்க, வாங்கிக்கிறோம் தெரியப்படுத்துறதுக்காக ரிஜிஸ்டர் பண்ண சொல்கிறோம். இது நிறையா புரிஞ்சிக்காமல் இருக்கிறீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சார், இப்போ நிறையா மக்கள் வந்து விழிப்புணர்வு வந்து பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் பதிவு பண்ணும்போது எம்எஸ்டிஸில் சில சிக்கல்கள் வரும்னு சொல்கிறாங்க சார். உங்களுக்கு ஏதாவது கால் வந்தா சார்? நிறைய பேர் கால் பண்ணுறாங்க. என்னன்னு சொன்னாக்க, நேம் வந்து மிஸ்மேச்சிங் ஆகுது, அதுக்காக பணம் கட்டுறதுக்கு, அதாவது பேமெண்ட் ஆப்ஷனுக்கு போன உடனே இவங்க வந்து அந்த பேமெண்ட் ஆப்ஷனுக்கான இதை கொடுக்குறாங்க, எம்எஸ்டிசிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அதான் சார், ஆதார் கார்டில் உள்ள நேமே அப்படியே எழுதுன்னு எதிர்பார்க்குறாங்க சார். நம்ம கவர்மெண்ட்டில் ஆதார் கார்டு எப்படி கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆதார் கார்டில் உள்ள ஃபோட்டோவும் நேரில் உள்ள ஃபோட்டோவையும் பார்த்தா யாராவது வந்து மேட்ச் பண்ணி பார்க்க முடியுமா? அதே மாதிரி நேமு, நம்ம அசோக்குமாருக்கே சார், அவங்க அப்பா பேர் சுந்தராஜ், அப்பா பேரை முன்னாடி போட்டு பின்னாடி அசோக்குமார் பேரை போட்டுருக்காங்க. அந்த மாதிரி இருக்கு. அப்போ நம்ம கோர்ட்டுக்குள்ள போகும்போது எப்படி எழுதணும், அசோக்குமாருக்கு பேர் சுந்தராஜ் தான் எழுதிட்டு போனோம், வேற வழி இல்லை. ஆதார் கார்டு இருக்கு. ஸோ ஆதார் கார்டு உள்ளதான் அப்படியே யாரும் எழுதுல பேர். ஆதார் கார்டை பார்த்து யாரும் நம்ம நேம் எழுதுறோமா? ஆதார் கார்டில் அப்படி இவோட கம்ப்ளைண்ட் பார்க்குறாங்க சார். கம்ப்ளைண்ட்ல உள்ள நேமையும் இதையும் தான் மேட்ச் பண்ணி பார்க்குறாங்க. ஆமாம், இவோடபிள்யூல நம்ம புகாருக்கு எழுதியிருப்போம் இல்லையா, புகார்தாரர் நேம் எழுதியிருப்போம் இல்லையா, அந்த நேமையும் ஆதார் கார்டில் உள்ள நேமையும் கம்பேர் பண்ணி எம்எஸ்சிசிக்காரன் என்ன பண்ணுறான், ஓரம் கட்டி வச்சுருக்கான்.
அப்ரூவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இது என்னங்க நியாயம்? இது என்ன நியாயம்? ஆதார் கார்டுடைய நேம் வந்து வந்து ஈஓடபிள்யூ கம்ப்ளைண்ட் எல்லாம் ஒரே மாதிரி எழுதியிருப்பாங்களா? எல்லாரும் ஆதார் கார்டை பார்த்தா நேம் எழுதுறாங்க. என்ன சார் நேம் இன்சியல் மட்டும் அப்பா பேர் எழுதும், ஆதார் கார்டில் ஃபுல் நேம் எழுதும், அப்பா பேர் எழுதுவோம், அவ்வளோதான். நம்ம பேர் எழுதும், அப்போ இன்சியல் எழுதுவோம். இன்சியல் முன்னாடியே ப்ரீஃபிக்ஸோ சஃபிக்ஸோ பின்னாடியே முன்னாடியே போடும், அவ்வளோதான். ஆனால் இவங்க வந்து ஈஓடபிள்யூ என்ன பேர் கொடுத்துருக்கீங்களோ அதே பேர் ஆதார் கார்டு, நீங்கள் ஆதார் கார்டு அப்லோட் பண்ணுறீங்க இல்லையா பிடிஎஃபா, அது மேட்சாக இருக்கான்னு பார்த்து எம்எஸ்சிசிக்காரன் அதை ஒதுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டோம். ஈஓடபிள்யூல ஒரு எழுத்து மாறி இருந்தா கூட அதை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு எழுத்து மாதிரி தான் அது எக்ஸாம் சொல்லுங்க சார். பாய் சொல்லுங்க. வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து பேசினாரு, அப்துல்லாவே என்னமோ அவர் பேர் சொல்லி பேசினாரு. அவருக்கு வந்து ஒரு எழுத்து வந்து பீன்னு போடுறதுக்கு பதிலாக வேற எழுத்து போட்டாங்க, பீன் போட்டிருப்பாங்க, பீன் போட்டாங்க. அந்த எழுத்து போட்டனால அவருக்கு வந்து அப்ரூவல் கொடுக்காம இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து லேட்டாக வந்து அப்ரூவல் கொடுத்தாங்க. அது அவங்ககிட்ட வந்து ஈஓடபிள்யூல வந்து கன்சல்ட் பண்ணிட்டு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த மாதிரினால காலதாமதம் ஆகுறனால ஒரு ஆளுக்கு வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கே 25 நிமிஷம் ஆகுது. அது ஃபுல்லாக வந்து நம்ம எடுத்து அது பேமெண்ட் ஆப்ஷனுக்கு போகிறோம். மொத்தம் புகார்தாரர்கள் 61,458 பேர். இந்த 61,458 பேரில் ஒரு மினிமம் ஒரு பாதி 30,000 40,000 ரிஜிஸ்டர் பண்ணுறான்னு வச்சுங்களேன். இவ்வளவு பண்ணுறதுக்கு அவங்களுக்கு காசு வருது. எம்எஸ்சிசிக்கு காசு 1,180 ரூபா வருது. இந்த காசு வருதுங்கிறதே அவங்க உணர்வு இல்லாமல் இப்படிலாம் வந்து லேட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இது மொத்தவரை இது பண்ணுறதுக்கு இதுக்கே பல வருஷம் ஆகும் சார். ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு 61,000 பேருக்கும் இடம் வேணும்னாலும் அடுத்து 61,000 பேர் ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும். அப்போ இப்போயே வந்து இவ்வளோ லேட் பண்ணி மெல்லமாக போயிட்டு இருந்துச்சு சொன்னால் அது வந்து இப்போ கம்மியாக போயிடுச்சு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு நீதியரசரை ஃபீல் பண்ணுறாரு இல்லையா? இதெல்லாம் சில காரணம். இதை நம்ம வந்து அடுத்த வாட்டி கோர்ட்டில் போய் நம்ம வந்து சொல்லுவோம் சார். கண்டிப்பாக சொல்லுவோம். அடுத்து 17ஆம் தேதியா வாய்தா 18ஆம் தேதி போய் நம்ம உள்ளே போய் நம்ம கோர்ட்டில் போய் நம்ம சொல்லலாம். ஒன்று இது வந்து இதனால நான் எம்எஸ்டிசிக்கு ஒரு விண்ணப்பத்தை விடுறேன். ஐயா எம்எஸ்டிசி, நீங்கள் கவர்மெண்ட் நிறுவனம் தான், அரசு பொதுத்துறை நிறுவனம், அரசு நிறுவனம், நீங்கள் தயவுசெய்து இதெல்லாம் எளிமைப்படுத்துங்க தயவுசெய்து. புகார் நம்பர் இருந்தாலே நீங்கள் வந்து எக்ஸெப்ட் பண்ணிடலாம். புகார் நம்பர் இருந்தாலே போதும். நேம் வந்து ஓரளவுக்கு மேட்சாக பாருங்க ஐயா. ஆதார் கார்டில் உள்ளதே பார்க்காத. ஆதார் கார்டில் பார்த்து யார் ஆதார் கார்டு நம்பரை இந்த பேரை வந்து யாரும் எழுதுனது இல்லை. இன்சிலே போடாமல் எழுதுவாங்க நம்ம மக்கள். அதனால் அதெல்லாம் எம்எஸ்சிசி கொஞ்சம் எளிமைப்படுத்துங்க. நீதியரசர் ஆசைப்படுற மாதிரி எல்லாரும் ரெஜிஸ்டர் பண்ணனாக்கா உங்களுக்கும் வருமானம் வருது. அதை நீங்கள் பார்த்துங்க. எம்எஸ்சிசி போல நேற்று இன்னொருத்தருக்கு வந்து பட்டன் ஃபோன் தான் அவர் வச்சிருக்கிறாரு. அவருக்கு வந்து மெயில் ஐடி இல்லை, அந்த மாதிரி ஓடிபி வரலன்னு சொல்லிட்டு அவருக்கு நிறுத்தி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி சிக்கல்லாம் கொஞ்சம் தவிர்த்தா எல்லாருக்கும் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் அதிகமாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தோழர்களை நாங்கள் எதுக்காக நாங்கள் இது பேசிகிட்டு இருக்கிறேன்னா, இந்த குட்டிகள்டா பண்ணுறீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு சிலர் இருக்கானுங்கள நிலந்தான் வேணும்னு, அவனுக்குலாம் என்ன நடக்கும் நாங்கள் தீர்க்க தரிசனமாக இப்போ சொல்லுங்க. ஏலம் பணம் தான் வேணும்னு இருக்கவனுக்கு பணம் தான் வேணும்னு இருக்கவனுக்கு 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் போட்டவங்களாம் பணமாக கேட்குறது நியாயம். அது வந்து வேறு வழி இல்லை. அவங்களுக்கு வந்து பிளாட்டாக கொடுக்க முடியாது, அவங்க பிளாட்டை எடுக்க முடியாது. அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் அதிகமாக பணம் கொடுத்து அவங்களாம் எடுக்க முடியாது. மிகுதியான பணத்தை கொடுத்து எடுக்க முடியாது. அதனால் பாண்டுக்கு லேண்டாக அவங்களுக்கு கொடுக்க முடியாது. ஆனால் 2C போட்டவங்க, 4C போட்டவங்க, 5C போட்டவங்க, சியில் போட்டவங்க எல்லாருமே எங்களுக்கு பணம் தான் வேணும்னு இருந்தாக்கா நீங்கள் உங்களை என்ன பண்ணுவாங்கன்னா ஓரம் கட்டி வச்சுருவாங்க. இல்லை, இது நீதியரசரே ஒரு முறை சொன்னார். ஆமாம், 1 கோடி போட்டவங்களுக்கு வந்து அவங்கெல்லாம் வந்து பணம் இல்லாமல் இருப்பாங்களா, வசதியாக தானே இருப்பாங்க. ஆமாம், அதனால் சர்வை பண்ண முடியும். இப்போ நானும் கோடியில் தான் போட்டிருக்கேன், என்னால் சர்வை பண்ண முடியும். அப்படிங்கிற சூழ்நிலையில் தயவு செய்து நீங்கள் மற்றவங்களுக்காக வழியை விடுங்க. இல்லை எனக்கு பணமாக கொடுத்துட்டு தான் நீ மற்றவங்களுக்கு கொடுக்கணும் நீங்கள் நின்னீங்கன்னாக்கா யாருக்குமே தீர்வு வராது. உங்களை தெரிஞ்சு யாருக்குமே தீர்வு வராது. நாங்கள் பணத்துக்கு எதிரிகள் அல்ல. பணமாக கிடைச்சா எங்களுக்கும் நல்லது. நாங்கள் ஆரம்பத்துலேருந்து முந்தா நாள் வரைக்கும் நாங்கள் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தோம். முந்தா நாள் வரைக்கும் நாங்கள் வந்து பணம், நான் யூடியூப்பில் பேசிடுவாங்க, பணமாக வந்தால் நல்லது தான். ஆனால் இப்போ கூட ஏலத்துக்கு நல்லபடியாக போச்சுன்னா நமக்கு ஒன்றும் வெள்ளன் கூட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் தான் பண்ணி வைக்கணும்னு சொல்கிறத வரை யாரும் ஏலம் எடுக்க சொல்லி நாங்கள் கட்டாயப்படுத்தவில்லை. அதை புரிஞ்சுங்க. யாரும் ஏலம் எடுக்க வேண்டாம். 1,180 ரூபா கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுங்க. ஒருவேளை ஏலத்துக்கு போனால் நீதியரசர் நமக்கு வந்து பாண்டுக்கு லேண்டாக கொடுக்கறதுக்கு அவருக்கு வாய்ப்பாக இருக்கும். அவர் நமக்காக பரிந்து பேசுவதற்கு மேலே அரசாங்கத்தில் பரிந்து பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அவரை சோர்வடைய செய்து இந்த நீதிபதி நம்ம விட்டுட்டோன்னா தோழர்களே சார், நல்லா மக்களுக்கு சொல்லிடுங்க சார், இந்த நீதிபதியை நம்மளால் வாங்க முடியலாம், எந்த நீதிபதியுமே நம்மளால் வாங்க முடியாதுங்க. கண்டிப்பாக 10-15 வருஷம் ஆகும். என்னை கைது கூட பண்ணிட்டு போட்டு நான் இப்படி பேசுகிறேன்னு சொல்லிட்டு. உண்மைதான், நடைமுறை 554 கம்பெனி இப்படி தான் பிச்சிரஞ்சு போச்சு. மக்களை செத்து போயிட்டாங்க. முதலீட்டாளர் செத்து போயிட்டாங்க. நிறைய செத்து இப்போ நம்மளே செத்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் 10 வருஷம் 15 வருஷம்னாக்கா மூத்த குடிமக்கள் யாருமே உயிரோடு இருக்க மாட்டோம். நிச்சயமாக கிடைக்கிற ஒரு நிலத்தை வாங்கினாக்கா இப்போ முதல்ல நாங்கள் நிலத்தை கேட்டு வாங்கணும்னு நாங்கள் சொல்லவே இல்லை. ஏலம் பண்ணுங்க, ஏலம் எடுங்கன்னு சொல்லவே இல்லை.
தயவு செய்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வைங்க. கண்ட நாயும் சொல்கிறது கேட்காதீங்க. கண்டவன் இந்த பணத்துக்காக பிணந்தினியா கழுகு அலையிறா இல்லையா, இந்த பிணத்தை திங்கிறதுக்கு கழுகு சுற்றி வரும் பார்த்தீங்களா. அதே மாதிரி இந்த நியமக்ஸை வச்சு நம்ம முதலீட்டாளர்கள் நொந்து போயிருக்கிற நம்மகிட்ட இடைத்தரகர் வேலை பார்த்து சம்பாதிக்கணும் அலைஞ்சிட்டு இருக்கான் பார்த்தீங்களா. அவன்லாம் யூடியூப்பில் பேசிட்டு இருக்கிறான். அவனுடைய பேச்சை கேட்டு தயவுசெய்து நீங்கள் சும்மா இருந்துடாதீங்க. இது ஒரு எச்சரிக்கை பதிவு, எல்லாத்துக்குமான பதிவு தான். நீங்கள் பணம் வேணும்னு கேட்குறது உங்கள் உரிமை, நாங்கள் தலையிடவே மாட்டோம். ஆனால் சூழ்நிலைக்கு தகுந்தபடி நம்மளை மாற்றிக்கிட்டாக்கா நமக்கு ஏதாவது கிடைக்கிறதே வாங்கிட்டு போயிட்டோன்னா ஃபியூச்சரில் நம்ம பிள்ளைங்களுக்கு அது பலனாக வந்து சேரும்னு தான் நாங்கள் சொல்ல. எங்களுக்கு வேறு ஒன்றும் இல்லை, அதான் அதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. பாதிக்கப்பட்டவங்களோட கஷ்டம் தெரிஞ்சுதான் நாங்களும் பாதிக்கப்பட்டவங்கிறனால உங்களுக்காகவும் நமக்காகவும் சேர்த்து அவங்க போராடிக்கிட்டோம், அதை வாங்கி கொடுக்கணும்னு நிற்கிறோம். ஆனால் எதுவுமே பண்ணாமல் இந்த யூடியூப் மட்டும் பேசிக்கிட்டு அவர் சொல்கிறாருன்னா அவர் இது பணம் போட்டிருக்காரா, சம்பாதிக்கணும் பார்க்குறான். அவர் பணம் போட்டு பாதிச்சிருக்காரா? அவனுக்கு அந்த வழி தெரியுமா? அவனுக்கு இந்த வழி தெரியுமா? முதல்ல இந்த வலியும் வேதனையும் அவனுக்கு தெரியுமா? அவன் அந்த நிறுவனத்தில் பணம் போட்டுக்கான். நிறுவன தலைவர்களை மிரட்டி பணம் சம்பாதிச்சவன். அவன் நிறுவனத்தில் மிரட்டி பணம் சம்பாதிச்சான். பணம் போகலன்னு ஒன்று அவன் இந்த மாதிரி எதிராக செய்து மக்களை பாதிக்கப்பட்டவங்கள கிட்ட இருந்து காசை வாங்கி அவர் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்குன்னு பார்க்குறாரு. அது தப்பு நண்பர்களே. நம்ம சங்கம் தான் இதில் பாதிக்கப்பட்டவங்க, நம்மளும் இருக்கிறோம், இந்த தலைவராக இருக்கிறவர், செயலாளர் இருக்கிறவர், இதில் எல்லாருமே வந்து பாதிக்கப்பட்டிருக்கனால எல்லாத்துக்குமே வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம சங்கம் சொல்கிறது தான் கரெக்டான வழி. இதை ஃபாலோ பண்ணுங்கள். அவர் சொல்கிறது இவர் சொல்கிறதெல்லாம் கேட்டு நீங்கள் வந்து மறுபடியும் பின்னோக்கி தான் போகும். இதை முன்னோக்கி போகணும்னா இது எல்லாருமே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணால் தான் இடமாவது கிடைக்குங்கிறது நம்ம வந்து சங்கத்தோட முடிவு. இதுதான் உண்மைங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். அடுத்ததை நாங்கள் பார்த்துக்குறோம், சங்கம் பார்த்துக்குவோம். எங்கள் மேலே கோபமாக இருக்கிற சில எங்களை எதிரிகளாக நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு நான் சொல்கிறேன், நண்பர்களே, உங்களை நாங்கள் நண்பர்களாக தான் நினைக்கிறோம். நீங்கள் எல்லாருமே நானும் எல்லாருமே பாதிக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் சமயத்துக்கு தகுந்தபடி நல்ல முடிவில் ஞானமாக எடுக்கலனாக்கா அதனுடைய பாதிப்பு நம்மை மட்டுமல்ல நம்ம சந்ததியே பாதிக்கும், அனைத்து முதலீட்டாளரும் பாதிக்கும் என்பதனால தான் உங்களை நான் விண்ணப்பமாக சொல்கிறேன். தயவு செய்து குறுக்க நிற்காதீங்க. நம்ம வந்து அந்த மாதிரி தப்பை செஞ்சு எல்லாருடைய சாபத்தை சம்பாதிச்சிட்டோம்னா அது நம்ம தலைமுறை 7 தலைமுறை 8 தலைமுறைக்கு பாதிக்கும். தலைமுறையாக பிள்ளைங்களை பாதிக்கும். அந்த பாவத்தை நீங்கள் செய்ய வேண்டாம். தயவு செய்து சூழ்நிலைக்கு தகுந்தவாறு நம்மளை வளைஞ்சு கொடுத்துங்க. எங்களுக்கு பணம் தான் வேணும், கண்டிப்பாக நில்லுங்க, நீங்கள் நிற்கலாம். ஒரு என்ன நடக்கும், அவர் வந்து நிலமா வேணுங்கிற நிலத்தை கொடுத்துட்டு உங்களெல்லாம் வெயிட் பண்ண சொல்லிடுவார். அவ்வளோதான், அதான் நடக்கும், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் உங்களால் எல்லாத்துக்குமே தீர்வு தெளிப்பிடும். இப்போ நிலமா கொடுத்துட்டு உடனே பதிவாக பண்ணி கொடுக்க போகிறாங்க, அதையும் ஹோல்டு பண்ணி வச்சுருவாங்க. ஐயா, இதை வந்து பின்னோக்கி இழுத்து செல்றதுக்கு நிறைய பேர் வந்து நிறைய வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் அதுக்கு நம்ம பலிகடாயிரம் வேண்டாம். அதனால் நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க, தயவுசெய்து. நன்றி தோழர்களே, நன்றி. நன்றி.